சங்கீதம் 9வது வசனம். நாம் வாசித்த இந்த வேத வாக்கியத்தில் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது சுத்தமும் என்றைக்கும் நிலைக்கிறதுமாய் இருக்கிறது என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். கிறிஸ்தவ வாழ்க்கையிலே மிகவும் அவசியமானது நாம் இந்த பூமியிலே கர்த்தருக்கு பயப்பட வேண்டும். அமிதமாக பயப்படுகிறது அது ஒரு சுத்தமான காரியம் என்று வாசிக்கிறோம். தேவன் பரிசுத்தம் உள்ளவர். அவருக்காக ஒரு சுத்தமான வாழ்க்கைக்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். எனவே கர்த்தருக்கு பயப்படுகிற காரியமும் சுத்தமானது என்று வாசிக்கிறோம். இரண்டாவதாக அது என்றைக்கும் நிலைத்திருக்கிறதுமாய் இருக்கிறது என்று வாசிக்கிறோம். 128வது சங்கீதத்திலே வாசிக்கிற வரையில கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி என்ன சொன்னால் கர்த்தருக்கு பயப்படுகிறது, தெய்வ பயம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதத்தை கொண்டு வரக்கூடியது, அது நிலைத்திருக்கக்கூடியது என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு பயப்படுதல் என்றால் என்ன, அல்லது கர்த்தருக்கு பயப்படுதல் என்பதனுடைய கருத்து என்ன என்று நாம் பார்க்கிற வேளையில கர்த்தருக்கு பயப்படுகிறது என்று சொல்கிறது நாம் தேவனிடத்திலே பயபக்தியாக இருப்பது. தேவன் அந்த மாதிரியாக கனத்துக்குரியவர், அவர் பயப்படத்தக்கவர். ஆகினாலே அவரிடத்திலே ஒரு மிகுந்த பயபக்தியோடு கூட இருப்பதால் கர்த்தருக்கு பயப்படுகிறது. அதோடு மாத்திரமல்ல, நாம் கர்த்தரை கனம் பண்ண விரும்புகிறது. ஆண்டவருக்கு பயப்படுகிறது என்று சொன்னால் ஆண்டவர் நம்மை தண்டித்து விடுவார் என்கிற நிலையில் அல்ல, நாம் அவரை கனம் பண்ண வேண்டும் என்கிறதான அந்த விருப்பம், அதான் அங்கே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது. மேலுமாக நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வரக்கூடிய விதத்தில் அவருக்கு கீழ்ப்படிந்து நடக்க தூண்டக்கூடிய ஒரு மனப்பான்மை, அதாவது நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில எல்லா சூழ்நிலையிலும் நாம் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை கொண்டு வர வேண்டும். ஆகையினாலே அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்து வாழுவேன் என்கிறதான அந்த மனப்பான்மை, அந்த வாஞ்சை, அது கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாக இருக்கிறது. அதான் பிரசங்கியுடைய புத்தகம் 12:13 வாசிக்கிற வரையில கர்த்தருக்கு பயந்து அவருடைய கற்பனைகளை கைக்கொள், இது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை என்று நான் வேதத்திலே வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது எல்லா மனுஷர் மேலும் விழுந்த ஒரு கடமையாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அடுத்து கர்த்தருக்கு பயப்படுகிறது என்று சொல்கிறது, கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை, நான் என்ன பார்க்கிறேன், நான் என்ன பேசுகிறேன், நான் என்ன கேட்கிறேன், நான் என்ன எழுதுகிறேன் என்கிற நம்முடைய ஒவ்வொரு செயல்பாட்டையும் தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால் நம்மோடு கூட இருந்து பார்க்கக்கூடியவராக, அறியக்கூடியவராக இருக்கிறார். எனவே நாம் கர்த்தருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் பயந்திருக்க வேண்டும். நீதிமொழிகள் 15:3 வாசிக்கிற வரையில கர்த்தருடைய கண்கள் எவ்விடத்திலும் இருந்து நல்லோரையும் தீயோரையும் நோக்கி பார்க்கிறது என்று வாசிக்கிறோம். அப்படின்னு சொன்னால் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் அறியக்கூடியவராக இருக்கிறார் என்கிற நிலைமையில நாம் அவருக்காக வாழ வேண்டும். மல்கியாவுடைய புத்தகத்தில் வாசிக்கிற வரையில கூட கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஞாபக புத்தகம் ஒன்று கர்த்தருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது என்று எழுதியிருக்கிறது. அப்படின்னு சொன்னால் விசுவாசிகளாகிய நாம் எவ்வளவு கண்ணும் கருத்துமாக, எவ்வளவு கவனமாக, எவ்வளவு விழிப்பாக நாம் ஆண்டவருக்காக வாழ வேண்டும் என்பதை இந்த கர்த்தருக்கு பயப்படுகிறதான காரியம் நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாக இருக்கிறது. மேலுமாக கர்த்தருக்கு பயப்படுகிறது என்று சொல்கிறது, நான் என்ன செய்து விட, கர்த்தருடைய அன்புக்கு நான் துரோகம் செய்து விடக்கூடாது, நான் தேவனை வேதனைப்படுத்தி விடக்கூடாது என்கிறதான ஒரு அச்சம் நம் எல்லாருடைய உள்ளத்திலும் இருக்க வேண்டும். ஆண்டவர் எனக்காக உயிரே கொடுத்த ரத்தத்தையே சிந்தி என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறார், மரண நாள் வரைக்கும் என்னை வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகையினாலே அவருடைய அன்புக்கு நான் துரோகம் செய்து விடக்கூடாது, எனக்குள்ளே இருக்கிற பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தி விடக்கூடாது என்கிறதான அந்த விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். எனவே கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், அது சுத்தமான காரியம், நிலைத்திருக்கக்கூடியது என்று நாம் வேதத்தை படிக்கிறோம். எனவே தெய்வ பயத்தை பற்றி அநேக காரியங்கள் வேத புத்தகத்தில் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு தெய்வத்துக்கு பயந்த ஒரே ஒரு மனிதனாகிய யோபுடைய வாழ்க்கையில ஒரு தேவனுக்கு பயந்த மனிதன் எப்படி இருப்பான், அந்த தேவனுக்கு பயந்த மனிதனுடைய வாழ்க்கையில தெய்வம் என்ன செய்கிறார் என்பதை எல்லாம் இந்த யோபுடைய புத்தகம் முழுவதிலும் எழுதியிருக்கிறது.
எனவே யோபு ஒரு கர்த்தருக்கு பயந்த மனிதன் என்பதை ஆவியானவர் சொல்கிறார். அதை பாருங்கள். முதலாவதாக அந்த யோபுடைய புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். யோபு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விரோதமாய் இருந்தான். அவனுக்கு 7 குமாரரும் 3 குமாரர்களும் பிறந்தார்கள். அவனுக்கு 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர் மாடுகளும் 500 கழுதைகளுமாகிய மிருக ஜீவன்கள் இருந்தது தோன்றி திரளான பணிவிடைக்காரரும் இருந்தார்கள். அதனால் அந்த மனுஷன் நிலத்தின் புத்திரர் எல்லாரிலும் பெரியவனாய் இருந்தான். பாருங்கள், இங்கே தேவன் அல்லது ஆவியானவர் ஒரு மனுஷனை அறிமுகப்படுத்துகிற வேளையில அந்த 1ஆவது வசனத்திலே தேசம், அவனுடைய பெயர், அதை சொல்லிவிட்டு தேவன் 4 காரியங்களை சொல்கிறார். அந்த 4 காரியங்கள் என்ன கேட்டால் ஆவிக்குரிய காரியம். அப்ப கிறிஸ்தவ வாழ்க்கையில தேவன் நம்மிடத்தில் முதலாவது பார்ப்பது என்னவென்று கேட்டால் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் தான். யோபுவை அறிமுகப்படுத்த உடனே ஆவியானவர் சொல்கிறார், அந்த மனுஷன் எப்படிப்பட்டவன் என்று கேட்டால் அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன், அவன் தேவனுக்கு பயப்படக்கூடியவன், அவன் பொல்லாப்புக்கு விலகுகிறவன் என்று நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோம். ஆவியானவர் சொல்கிறார் யோபு தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று வாசிக்கிறோம். அதுக்கு பிறகுதான் 2ஆவது வசனத்துல 10 பிள்ளைகள், அடுத்து 3ஆவது வசனத்துல அவனுடைய சொத்துக்கள், அவனுக்கு எவ்வளவு திரளான வேலையாட்கள் இருந்தார்கள், அவன் என்ன செய்தான் என்று கேட்டால் எல்லாரிலும் பெரியவனாக இருந்தான் என்று வாசிக்கிறோம். விசுவாசிகளாகிய உலகம் நம்மை பார்க்கிறது, இவர் எவ்வளவு படித்திருக்கிறார், இவ்வளவு சொத்து இருக்கிறது, இவருக்கு எத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள், இவர்கள் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார்கள் என்று உலகம் வெளிப்பிரகாரமான காரியங்களை வைத்து மதிப்பிடுகிறார். ஆனால் தெய்வமும் ஆவியானவரும் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தெய்வத்துக்கு முன்பாக உத்தமமாக இருக்கிறோமா, தேவனுக்கு பயப்படுகிறோமா, பொல்லாப்பான காரியங்களை விட்டு விலகுகிறோமா, ஆண்டவர் எதிர்பார்த்து விரும்புகிற நிலைமையிலே ஜீவிக்கிறோமா என்பதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே யோபை பற்றி ஆவியானவர் சொல்கிறது அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று வாசிக்கிறார். அவர் மாத்திரமல்ல, தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால் அந்த வாக்கியத்தில் நாம் படிக்கிற வரையில சாத்தானுக்கே தேவன் என்ன செய்கிறார் என்று கேட்டால் சவால் விட்டு சொல்கிறார். அது இந்த யோபு 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற வரையில கர்த்தர் சாத்தானை நோக்கி என் தாசனாகிய யோபின் மேலே கவனம் வைத்தாயோ என்று சொல்லிட்டு அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவனுமாகிய அவனை போல பூமியிலே ஒருவனும் இல்லை. பாருங்க, ஆவியானவர் தேவன் சாத்தானை பார்த்து எவ்வளவு ஒரு சவாலாக அந்த வார்த்தையை சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம். அதற்கு கீழே சாத்தான் சொல்லுகிறான், நீர் உலக பிரகாரமான சொத்து பிள்ளைகள் எல்லாம் கொடுத்திருக்கிறதுனாலதான் இந்த யோபு என்ன செய்கிறான், தேவனுக்கு பயந்து நடக்கிறான். ஆகையால அவனுடைய சொத்துக்களையும் பிள்ளைகளையும் எடுத்து விட்டால் அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று அங்கே சாத்தான் சொல்கிறதை நாம் கீழே வாசிக்கிறோம். ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் இந்த சூழ்நிலையிலும் யோபு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய உத்தமத்தை விட்டு விலக மாட்டான் என்பதை தேவன் செய்கிறார், அங்கே அறிந்தவராக இருக்கிறார். ஆகையினாலே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருக்கு. தெய்வ பயம் இல்லாமல் நமக்கு சொத்தோ அந்த உலக பிரகாரமான அநேக ஏதுக்கள் இருந்தால் அது ஆசீர்வாதமான ஒன்றும் கிடையாது. தேவன் அதை சொல்லி இருக்கிறதை நாம் வேதத்திலே படிக்கிறோம். ஆகையினால நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட யோபுவை போல ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு தெய்வ மனிதர்களாக நாம் வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த யோபுடைய சரித்திரம் இந்த வேத புத்தகத்திலே இருக்கிறது. முதலாவதாக கர்த்தருக்கு பயப்படுகிறவருடைய வாழ்க்கையில ஒரு தெய்வத்துடைய பாதுகாப்பு இருக்கு. அதை நாம் அந்த யோபு 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற வேளையில சாத்தான் சொல்கிறார், நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றிலும் வேலை இழைக்கவில்லையோ, அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதிக்கவில்லையோ என்று சொல்கிறதை வாசிக்கிறோம். நம்ம தெய்வத்துக்கு பயந்திருக்கிற வேளையில, நம்ம ஆண்டவரை கனப்படுத்துகிற வேளையில தெய்வம் நம்மை கனப்படுத்துகிறார். அங்கே வாசிக்கிறோம், அவனையும் அவன் வீட்டையும் என்று சொன்னால் அவனுடைய குடும்பத்தில் சம்பந்தப்பட்டவர்கள். அடுத்து அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தெய்வம் என்ன செய்கிறார், வேலி அடைத்து வைத்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். ஒரு பாதுகாப்பு இல்லாத இந்த உலகத்திலே மனுஷனுடைய பாதுகாப்பை காட்டிலும்
தெய்வத்துடைய பாதுகாப்பு நமக்கு எப்பொழுது கிடைக்கிறது என்று கேட்டால் தேவனுக்கு பயப்படுகிற வேலையில். தேவனுடைய இந்த பாதுகாப்பு வேலையை மீறி உலகத்திலே பேயோ பிசாசோ எந்த தீய சக்திகளோ நம்மை சேதப்படுத்த முடியாது. ஆகினால் இங்கே சாத்தான் கூட என்ன செய்கிறார் என்று கேட்டால், ஆண்டவருடைய அனுமதி இல்லாமல் யோபுடைய வாழ்க்கையில அவன் எந்த காரியமும் செய்ய முடியாது. ஆகையினால ஆண்டவரிடத்துல அவர் உத்தரவு கொடுத்த பிறகுதான் யோபுடைய வாழ்க்கையில அநேக விதமான பாடுகள் அங்கே அனுமதிக்கப்படுகிறது. எனவே கர்த்தருக்கு பயப்படுகிற வேளையில நமக்கு ஒரு தெய்வத்துடைய பாதுகாப்பு உண்டு. 34 சங்கீதம் 7 வசனம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி, கர்த்தருடைய தூதனானவர் அவருக்கு பயந்தவர்களை சூழ என்ன செய்கிறார்? பாளையம் இறங்கி விடுவிக்கிறார். தெய்வத்துக்கு பயந்தவர்களை தேவதூதர்கள் என்ன செய்கிறார் என்று கேட்டால், அங்கே பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறதாக நாம் வாசிக்கிறோம். எனவே கர்த்தருக்கு பயப்படுகிறது அது வீண் கிடையாது. தெய்வம் பாதுகாக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். இந்த வசனத்திலே நாம் வாசித்தோம், அவனையும் அவன் வீட்டையும் யோபுவை போல அவனுடைய மனைவி ஒரு தெய்வ பயமுள்ளவர்களாக இருக்கவில்லை. ஏனென்று கேட்டால் அவருடைய மனைவி பின்னாலே தேவனை தூசித்து ஜீவனை விடும்படியாக சொல்றார். அதே போல யோபுடைய 10 பிள்ளைகளும் கூட என்ன செய்திருக்க மாட்டார்கள் என்று கேட்டால் அவ்வளவு தூரத்துக்கு ஆவிக்குரியவர்களாக இருந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் யோபு என்ன செய்தார் என்று கேட்டால், அவர் தேவனுக்கு பயந்ததுனாலே அவருடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டது. யோபுடைய வாழ்க்கையில ஒரு திட நம்பிக்கை இருந்தது. நீங்க நீதிமொழிகள் 14:26 வாசிக்கிற வேளையில, கர்த்தருக்கு பயப்படுகிறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் உண்டு என்று வேதத்தை வாசிக்கிறோம். நம்ம தேவனுக்கு பயப்படுகிறதுனால ஒரு திடமான நம்பிக்கை இருக்கிறதோடு மாத்திரமல்ல, அந்த திட நம்பிக்கை இருந்ததுனால தான் யோபுடைய சொத்து பிள்ளைகள் எல்லாம் அந்த மாதிரியாக அழிந்தாலும் கூட, அவர் என்னை கொன்று போட்டாலும் அவருடைய பேரில் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்கிறதை நான் வேதத்தில் படிக்கிறேன். திட நம்பிக்கை இருக்கிறதோடு மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்? அடைக்கலம் கிடைக்கும். நமக்கு பிறகு நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும்னு சொன்னா நம்ம தேவனுக்கு பயப்படணும். நீதிமொழிகள் 20ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நான் வாசிக்கிற 7வது வசனத்திலே வாசிக்கிற வேளையில, நீதிமான் நீதிமான் தன் உத்தமத்திலே நடப்பான், அவனுக்கு பிறகு அவனுடைய பிள்ளைகள் பாக்கியவான்களாக இருப்பார்கள். பிள்ளைகளுக்கு சொத்து பணம் சேர்த்து வைக்கிறதுனாலே அவர் பாக்கியவான்களாக வாழ முடியாது. நீங்கள் நானும் கர்த்தருக்கு உண்மையுள்ளவர்களாக இருந்து தேவனுக்கு பயந்து நடக்கிற வேளையில நம்முடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். அதுதான் அந்த வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம். தாவீது சொல்லுகிற வேளையில 37ஆம் சங்கீதம் 24-25 வசனத்திலே நான் வாசிக்கிற வேளையில தாவீது சொல்லுகிறார், நான் இளைஞனாய் இருந்தேன், முதிர் வயதில் உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவனுடைய சந்ததி அப்பத்துக்காக இருந்து திரிகிறதையும் நான் காணவில்லை என்று சொல்லிவிட்டு 25ஆம் வசனத்திலே நாம் என்ன வாசிக்கிறோம்? அவனுடைய சந்ததி என்ன செய்யப்படும்? 26ஆம் வசனத்திலே அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே யோபுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். ஆனால் யோபுக்கு இருந்தது போல ஒரு ஆவிக்குரிய தன்மை அவர்களுக்கு நிச்சயமாக இருந்திருக்காது. அதனால 122ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்படி என்று சொன்னால் நமக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. நாம் தேவனை கனம் பண்ண வேண்டும், தேவனுக்கு அஞ்சி வாழ வேண்டும். எந்த இடமேலும் ஆண்டவரை ஆவியானவரை நாம் துக்கப்படுத்தி விடக்கூடாது, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றதான அந்த சிந்தை இருக்கிற சமயத்தில் நாம் நம்முடைய பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். யோபு 5ஆம் அதிகாரம், உபாகமம் புத்தகம் 5வது அதிகாரம் 29ஆம் வசனத்திலே விதமாய் படிக்கிறோம் பாருங்கள். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், அவர்கள் பிள்ளைகளும் என்னென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி அவர்கள் எந்நாளும் எனக்கு பயந்து என் கற்பனைகளை எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இதயம் அவர்கள் இருந்தால் நலமாயிருக்கும். என்ன வாசிக்கிறோம் பாருங்கள், அவர்களும் அவர்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நன்றாயிருக்கும்படி எனக்கு பயந்து என்னுடைய கற்பனைகள் எல்லாம் கைக்கொள்வதற்கு ஏற்ற இதயம் இருந்தால் நலமாயிருக்கும். எனவே கர்த்தருக்கு பயப்படுகிறது ஒரு தெய்வத்துடைய பாதுகாப்பையும் ஒரு சந்ததியினுடைய ஆசீர்வாதத்தையும் அங்கே கொண்டு வருகிறதை இந்த வேத வாக்கியத்திலே நாம் படிக்கிறோம். அடுத்தபடியாக நாம் பார்க்கிறது, யோபு ஒரு தெய்வ பயமுள்ளவர்களாக இருந்தும் சாத்தானுடைய அந்த செயலினாலே அவருடைய வாழ்க்கையிலே பிள்ளைகள் 10 பேரும் மறித்து போய்விட்டார்கள். அவருக்கு இருந்த எல்லா சொத்துக்களும் அந்த மாதிரியாக இழந்து போய்விட்டார். ஆனால் இந்த சூழ்நிலையிலே யோபை பற்றி நீங்கள் வாசிக்கிற வேளையில
அவர் தேவனை என்ன செய்யவில்லை என்று கேட்டால் முறுமுறுக்கவில்லை, தேவனை குற்றப்படுத்தவில்லை, தேவனிடத்தில் அவர் கேள்வி கேட்கவில்லை என்றெல்லாம் நாம் தேவனுடைய வசனத்தை படிக்கிறோம். எனவே தெய்வ பயம் உள்ளவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே எது சம்பவித்தாலும் தேவன் நல்லவர், அவர் ஒரு நாள் தீமை செய்ய மாட்டார், அவர் தீமைக்கு காரணரே கிடையாது, அவர் அனுமதிக்கிறது எல்லாம் நன்மைக்கு ஏதுவானது என்கிறதான் நிலைமையில தெய்வ பயமுள்ளவர்கள் என்ன செய்கிறார்கள் கேட்டால் தேவனுக்காக ஜீவிக்கிறார். நீங்கள் வாசிக்கிற வேளையிலே இவருடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் வியாதி, அவருடைய 10 பிள்ளைகள் அந்த மாதிரியாக மறித்து போய்விட்டார்கள், சொத்துக்கள் எல்லாம் அந்த மாதிரியாக எடுத்துக் கொள்ளப்பட்டது. ஆனாலும் அந்த சூழ்நிலையிலும் கூட யோபு என்ன செய்யவில்லை என்று கேட்டால் பொறுமையாக இருக்கிறதையும் தன்னுடைய உத்தமத்தை விட்டு விலகாத ஒரு நிலைமையில் இருக்கிறதையும் நாம் இங்கே வைக்கிறோம். அதில் இன்னொரு வார்த்தையை நாம் படிக்கிறோம். அந்த யோபுடைய புத்தகம் 2வது அதிகாரம் வாசிக்கிற வேளையிலே அவர் தன்னுடைய உதடுகளினால் கூட என்ன செய்யவில்லை, அந்த மாதிரி 1ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் வாசிக்கிற வேளையிலே யோபு தேவனை பற்றி குறை சொல்லவில்லை என்று வேதத்திலே வாசிக்கிறோம். 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற வேளையிலே யோபு தன் உதடுகளினாலே பாவம் செய்யவில்லை என்று நான் வேதத்திலே தெய்வத்திற்கு பயப்படுகிற ஒரு மனுஷன் வாழ்க்கையில என்னதான் காரியங்கள் நடந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் அவர் என்ன செய்கிறார்கள் கேட்டார் தெய்வத்தை ஒரு நாள் குறை சொல்ல மாட்டார். சில வேளையில நான் வெளியில சொல்லாட்டாலும் மனசுக்குள்ள நினைக்கிறேன், ஆண்டவர் ஏன் என் வாழ்க்கையில இப்படி செஞ்சார், தெய்வம் இல்லைன்னு சொல்றவங்க கூட நல்லா இருக்கிறான், ஆனா என்னுடைய குடும்பத்தில என்னுடைய வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் என்று அந்த மாதிரியாக சில வேளையிலே முறுமுறுக்கிறோம், தேவனை குறை சொல்லுகிறவர்களாக குற்றப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் நீங்க வாசிக்கிற வேளையில யோபு அதை எல்லாமே செய்யணும். அதை மிகவும் கவனிக்கத்தக்கது. எனவே தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் தங்களுக்கு எவ்வளவுதான் காரியங்கள் வந்தாலும் தேவன் ஒரு நாள் அவர் தீமைக்கு காரணம் கிடையாது, அவர் அந்த மாதிரியாக நன்மை செய்கிறவர் தான் என்கிறதான நிலைமையிலே அவர் என்ன செய்வார் என்று கேட்டால் அதிலே உத்தமமாக இருப்பார். அதை நம்ம வாசிக்கிற வேளையில நீங்க இந்த யோபு 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே அந்த மாதிரியாக அவன் தன்னுடைய உத்தமத்தில் என்ன செய்கிறான், உறுதியாய் நிற்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபுடைய மனைவி கூட இந்த யோபு 2:9 சொல்கிற வேளையில நீர் இன்னும் உன்னுடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ என்று சொல்கிறது எல்லாம் அந்த வேத வாக்கியத்திலே நாம். எனவே கர்த்தருக்கு பயந்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவுதான் பிரச்சனைகள் வந்தாலும் அதனுடைய நடுவிலே பொறுமை உள்ளவர்களாக, அதன் மத்தியிலும் தேவனை கனப்படுத்தக்கூடியவர்களாக, அதன் மத்தியிலும் தேவனுக்கு அந்த மாதிரியாக மகிமை கொண்டு வரக்கூடியவர்களாக ஜீவிப்பார்கள் என்று. எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட உண்மையான தெய்வ பயமுள்ளவர்களாக, கர்த்தர் எவ்வளவு கோடி பணம் கொடுத்தாலும் மன்னிக்கப்பட முடியாத அவ்வளவு பெரிய பாவத்தை இலவசமாய் மன்னித்து விட்டு நம்ம இந்த வனாந்தரமான உலக வாழ்க்கையில சில பாடு வேதனை கஷ்டத்தினாலே நம்மை அழித்து விடுவார் என்று ஒரு நாளும் எண்ண வேண்டாம். அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும், அது பரிபூர்ணப்படம் தான் வந்தேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அவர் அழிக்கிறவர் அல்ல, அவர் நம்மை வாழ வைக்கிறவர். நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற தீமையை நன்மையாக மாற்றக்கூடியவர், சாபத்தை ஆசீர்வாதமாக மாற்றக்கூடியவர், நம்முடைய கண்ணீரை களிப்பாக மாற்றக்கூடியவர், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற கசப்பை மதுரமாக மாற்றக்கூடியவர். எனவே அவர் வல்லமையுள்ளவர். எனவே யோபு இவைகளின் மத்தியிலே கர்த்தருக்கு பயந்தபடியினால ஒரு திட நம்பிக்கையோடு கூட தேவனை குற்றப்படுத்தாத ஒரு நிலையில வாழ்ந்ததாக நாம் விவரிக்கிறோம். இன்னுமாக தேவனுக்கு பயந்த ஒரு மனிதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் இந்த யோபுடைய புத்தகம் 31வது அதிகாரம் முழுவதையும் வாசிக்கிற வேளையிலே அதை அறிந்து கொள்ள முடியும். அதை பாருங்கள், ஒரு சில காரியங்களை இந்த 31வது அதிகாரத்திலிருந்து நாம் பார்க்கலாம். அந்த யோபு 31வது அதிகாரம் 1வது வசனம் பாருங்கள், அதில் விதமாய் வாசிக்கிறோம். இங்கே யோபு சொல்கிற ஒரு வார்த்தையை பார்த்தீர்களா? என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நான். யோபு அதாவது இதை காண்பிக்கிறது என்று கேட்டால், யோபு தன்னுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு உண்மையும் உத்தமமான நிலையில அவர் தன்னுடைய உள்ளான வாழ்க்கையில எவ்வளவு தூரத்துக்கு ஒரு உண்மை உள்ளவராக, பரிசுத்தமானவராக, ஒரு தெய்வ பயமுள்ள மனிதன் வாழ முடியும் என்பதை வாசிக்கிறோம். என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நான் ஒரு கன்னிகையின் மேல் நினைப்பாய் இருப்பது எப்படி என்று இந்த வாக்கியத்தை படிக்கிறோம். யோபு
ஒரு வாலிப பையன் கிடையாது. அவர் 10 பிள்ளைகளை பெற்றெடுத்த ஒரு தகப்பன் சொல்கிறார், நான் என் கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணியிருக்கிறேன். எந்த ஒரு காரியத்தையும் நான் என்ன செய்ய மாட்டேன், அந்த மாதிரியாக தவறான பாவமான காரியங்களை நான் நினைப்பதில்லை என்று இங்கே சொல்கிறதை நான் வாசிக்கிறேன். அப்ப தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் எவ்வளவு வயசானாலும் நான் என்னுடைய வாழ்க்கையிலே தவறி போய்விட முடியும், நான் தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டு விட முடியும் என்கிறதான அந்த சிந்தனையோடு கூட அந்த எண்ணத்தோடு கூட இருப்பார்கள் என்று நாம் பார்க்கிறோம். நீங்கள் இந்த முதல் 10 வசனத்தை வாசிக்கிற வழியிலே பாலியல் ரீதியாக ஒரு 10 பிள்ளைகளை பெற்ற தகப்பனாக இருந்தாலும் கூட தான் விழுந்து போக முடியும் என்கிற அந்த பயபக்தியோடு கூட இருக்கிறதை நாம் இந்த வாக்கியத்தை படிக்கிறோம். நீங்கள் 9வது வசனத்தை வாசிக்கிற வேளையில என்னுடைய மனம், அதாவது என்னுடைய இருதயம் அந்த மாதிரியாக மயங்கி ஒரு ஸ்திரீயின் மேலே நினைப்பாய் இருப்பது எப்படி, நான் அயலானுடைய வாசலை அந்த மாதிரியாக எட்டி பார்த்தது உண்டா என்றெல்லாம் சொல்றது இங்கே வாசி. செயல் இல்லை, தன்னுடைய நினைவில் கூட தன்னுடைய இருதயத்தில் கூட யோபு எவ்வளவு தூரத்துக்கு உண்மையாக இருந்திருக்கிறார் பாருங்க. நீங்க இந்த அதிகாரத்தை வீட்டில் போய் நல்லா வாசித்து தியானம் பண்ணுங்க. அதில் 7வது வசனத்தில் இருக்கிறது, நம்முடைய கண்ணு பார்க்க நம்முடைய இருதயம் என்ன செய்கிறது, பின்தொடர்கிறது என்று அந்த வேதத்தில் வாசிக்கும். அப்ப பார்வையினால கூட பாவம் செய்ய முடியும், நம்முடைய நினைவுனால பாவம் செய்ய முடியும். எனவே ஒரு தேவனுக்கு பயந்த மனிதன், ஆண்டவரே என்னுடைய பார்வையினால கூட நான் பாவம் செய்து தெய்வத்தை துக்கப்படுத்தி விடக்கூடாது, என்னுடைய மனசுல கூட அந்த மாதிரியான ஒரு நினைவு வந்து அந்த மாதிரியாக நான் தேவனை துக்கப்படுத்தி விடக்கூடாது என்கிறதான அந்த பயம் இருக்கு. அதான் தெய்வ பயம். அதன் மூலமாக ஆண்டவருடைய நாமத்துக்கு அபகீர்த்தி வந்து விடக்கூடாது என்கிறதான அந்த பயம். அதனால இயேசு கிறிஸ்து சொன்னார் மத்தேயு 5:28, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்திலே உபசாரம் செய்தாயிற்று என்று வாசிக்கிறோம். பார்க்கிற என்கிற வார்த்தையை வாசிக்கிறோம், எவனும் என்று வாசிக்கிறோம், தன் இருதயத்திலே என்று வாசிக்கிறோம். வெளியில இல்லை, இருதயத்திலே பார்வையின் மூலமாக எவனும் என்று சொன்னால் அதை எல்லாரும் நடக்கும். எத்தனை வருஷத்துல சுவாசியாக இருந்தாலும், எவ்வளவு ஆவிக்குரிய உயர்ந்த மனிதனாக இருந்தாலும், எவ்வளவு வயதுள்ளவர்களாக இருந்தாலும் அந்த மாதிரியாக கண்களின் இச்சைக்கு அந்த மாதிரியாக இடம் கொடுத்து வாழ்க்கையில என்ன செய்ய முடியும், தவறி போக முடியும். நம்முடைய கண்ணானது சரீரத்துடைய விளக்காக இருக்கிறது என்றெல்லாம் இங்கே தேவ வசனத்தை வாசிக்கிறோம். இன்னுமாக நீங்கள் அந்த யோபு 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கிற வரையில அந்த மாதிரி நான் அயலானுடைய மனைவி மேல மயங்கி என் மனசுக்குள்ள அந்த மாதிரி நினைத்து அடுத்த வீட்டு வாசலை நான் அந்த மாதிரியாக எட்டி பார்த்தேன்னு சொன்னா என் மனைவி என்ன செய்யணும், மாவரைக்க வேண்டும், வேற்று மனிதர்கள் அவர்கள் மேலே சாய வேண்டும். 11வது வசனத்தில் அது தோஷம், அது அக்கிரமம், அது நியாயம் தீர்க்கப்பட வேண்டும் என்றெல்லாம் எழுதியிருக்கிறது. இதுதான் தெய்வ பயம். பைபிள் இல்லாத காலத்துல, சபை இல்லாத காலத்துல, ஆவியானவர் தனக்குள்ள வாசம் செய்யாத இப்படிப்பட்ட ஒரு காலத்துல அந்த யோபு தேவனுக்கு பயந்து எவ்வளவு ஆண்டவருக்கு மகிமையாக, எவ்வளவு ஒரு சரியான நிலைமையிலே அவர் வாழ்ந்திருக்கிறார் என்பதை ஆவியானவர் எழுதியிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் இன்னைக்கு மிகவும் துக்கமான காரியம், தெய்வ பயமில்லாத நிலைமையிலே ஊழியக்காரர்கள், தெய்வ பயமில்லாத நிலைமையிலே மூப்பர்கள், தெய்வ பயமில்லாத நிலைமையிலே விசுவாசத்துடைய செயல்பாடுகள், அவருடைய வாழ்க்கையெல்லாம் மிகவும் வேதனையாக இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோம். அங்கே தேவன் ஆதாயத்திலே வாசிக்கிற வேளையிலே அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். எனவே நம்முடைய தெய்வ பயமில்லாத வாழ்க்கை ஆவியானவரை துக்கப்படுத்துவது கூடியதாக, தேவனை விசனப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அதனால நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில நம்முடைய மரண நாள் வரைக்கும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற விரும்புகிற நிலைமையில அவருடைய நாமத்துக்கு கனவீனத்தையும் துக்கத்தையும் கொண்டு வந்துவிடக்கூடாது என்கிற அந்த ஒரு பயத்தோடு கூட நாம் வாழ வேண்டியது அவசியமாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய மனிதர்களாலும் விழுக முடியும். தாவீதுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி 50 வயசுக்கு மேலதான் வந்துச்சு, வாலிபனாக இருக்கிற காலத்துல. இன்னுமாக அநேக மனிதனுடைய பெயரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லை. மிகப்பெரிய ஸ்தாபனங்களிலே, கிறிஸ்தவ ஸ்தாபனங்களிலே பொறுப்பாக இருந்தவர்கள், ஆண்டவருக்காக அநேக ஊழியம் செய்தவர்கள். ஆனால் அவர்கள் எல்லாரும் அந்த மாதிரியாக விழுந்து போன அநேக வரலாறு
இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்தில் இருக்கிறது. எனவே விசுவாசிகளுடைய வாழ்க்கையில வீழ்ச்சி 2 காரணத்தினால வருது. ஒன்று பணம், இன்னொன்று பெண். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துற வரைக்கும் நீங்க படிக்கிற வேலையில இது 2ஐயும் பார்க்க முடியும். பணத்தினாலையும் பெண்ணினாலையும் வாழ்க்கையில ஆவிக்குரிய தரிசனத்தை இழந்து அந்த மாதிரியாக விழுந்து போனவர்கள் ஏராளமான பேர் உண்டு. சிம்சோன் பராக்கிரமசாலி தான். ஆண்டவருக்காக தேவ ஆவியானவருடைய பலத்தினால அநேக காரியங்கள் செய்த மனிதன் தான். சிம்சோனுடைய வீழ்ச்சியை நாம் பைபிளே படிக்கிறோம். ஆகையினாலே பணம், பெண் இந்த 2 விஷயத்திலே நாம் உண்மையுள்ளவர்களாக இருந்தால் எல்லா விஷயத்திலும் உண்மையுள்ளவர்களாக இருப்போம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் இதில் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் உத்தமமாக உண்மையாக அவர்கள் இருப்பார்கள். எனவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நம்முடைய நினைவில, நம்முடைய எண்ணத்தில, நம்முடைய நோக்கத்தில, நம்முடைய பார்வையில நாம் எவ்விதமாக இருக்கிறோம் என்பதை நாமே நிறுத்தி பார்க்க வேண்டும். யோபு அதில் தைரியமா சொல்கிறார் பாருங்க. அந்த யோபு 31 அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிற வரையில தேவன் என்ன செய்ய வேண்டும்? அந்த சுமுத்திரையான திராசில தேவன் என்னை நிறுத்து என்னுடைய உத்தமத்தை என்ன செய்வாராக, அறிவாராக என்று சொல்றதே வாசி. நான் எவ்வளவு தூரத்துக்கு ஆண்டவருக்கு உத்தமமா இருக்கிறேன் என்பதை தேவன் தம்முடைய சுமுத்திரையான திராசு அப்படின்னு சொன்னா அது சரியான ஒரு திராசு, அதில் நிறுத்து பார்த்து என்று வாசிக்கிறோம். இப்ப நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நம்ம அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் நிறுத்தி பார்க்கணும். நீங்க பைபிள் என்ன அதிகமாக படிக்கிற சமயத்துல நீதிமொழிகள் 16:2 படிக்கிறோம். கர்த்தரோ ஆவிகளை நிறுத்து பார்க்கிறார் என்று எழுதியிருக்கிறது. நீதிமொழிகள் 21:2 நீங்க வாசிக்கிற வரையில கர்த்தரோ இருதயங்களை நிறுத்து பார்க்கிறார் என்று வாசிக்கிறோம். நம்ம எல்லாரும் வெயிட்டிங் மிஷின்ல ஏறி எத்தனை கிலோ இருக்கிறோம், வெயிட்டை லாஸ் பண்றதுக்கு என்ன செய்யலாமா, வெயிட் பார்க்கிறோம் நல்லது. அதே நேரத்தில் நம்முடைய ஆவியை வெயிட் பார்க்கிறோமா? ஆனா தேவன் என்ன செய்யறார்? நம்முடைய ஆவிகளை கூட நிறுத்தி பார்க்கிறார். என்ன ஆவியில நம்ம இருக்கிறோம்? பெருமையின் ஆவி, பொறாமையின் ஆவி, கசப்பின் ஆவி, வஞ்சகத்துடைய ஆவி, இப்படிப்பட்டதான அநேக ஆவிகளை நிறுத்தி பார்க்கிறார். அடுத்த கர்த்தர் இருதயங்களை நிறுத்தி பார்க்கிறார். விறகு கடையில் இருக்கிற திராசுக்கும் நகைக்கடையில் இருக்கிற திராசுக்கும் வித்தியாசம் இருக்குது. விறகு கடையில் இருக்கிற திராசுல எவ்வளவு பெரிய கட்டையில் போட்டீங்கன்னா அது ரொம்ப துல்லியமா இடம் காமிக்காது. ஆனா நகைக்கடையில் இருக்கிற அந்த திராசுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அது எத்தனை மில்லிகிராம் வரைக்கும் கூட என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா மிக துரிதமா இடம் காமிக்கும். இதே போல நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் ஏதோ ரட்சிக்கப்பட்டோம், நிறைய மோட்சம் போனா போதும்னு நினைக்கக்கூடாது. நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய ஆவி, நம்முடைய ஆத்மா, அதுக்குதான் சரீரம், இதெல்லாம் ஒரு குற்றமற்ற நிலைமையில தேவன் எதிர்பார்க்கிற விரும்புகிற ஒரு நல்ல ஆவிக்குரிய தன்மையோடு கூட என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் உத்தமமாக ஜீவிக்க வேண்டும். இவங்க உத்தமமாக வாழ்ந்திருக்கிறார். ஒரு நம்ம சொல்லலாம், பிரதர் இவ்வளவு கஷ்டத்தின் மத்தியில் எப்படி, வேதனை மத்தியில் எப்படி பிரதர் ஆண்டு வாழ முடியும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்களுடைய வரலாறு அந்த மாதிரியாக இருக்கிறது. அதே தேவன் தான் இன்னைக்கு இருக்கிறார். அதே ஆவியானவர் தான் இன்னைக்கு இருக்கிறார். அதே தேவன் இன்னைக்கும் அந்த மாதிரியாக மாறாதவராக இருக்கிறார். ஆகவே தேவனுக்கு முன்பாக யோபு என்னுடைய கண்களோடு கூட உடன்படிக்கை பண்ணின நான் என்று அவர் சொல்றார். இப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில தெய்வ பயம் என்று சொல்கிறது ஒரு உத்தமமும் உண்மையுமான வாழ்க்கையை அதை காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவருடைய வல்லமை நம் மூலமாக விளங்க வேண்டும் என்று சொன்னார். உத்தமம் தான் மிக முக்கியம். அந்த 2 நாளாகமம் 16வது அதிகாரம் 9வது வசனம் எல்லாரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு வசனம். தம்மை பற்றி உத்தம இதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் என்ன செய்கிறது? பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்று வாசிக்கிறோம். தேவனுடைய வல்லமையை பெற்று தேவனுக்காக ஒரு வல்லமையுள்ள சாட்சியாக நீங்கள் நானும் ஜீவிக்க வேண்டும் என்று சொன்னார். நம்முடைய வாழ்க்கையிலே உத்தமமாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய கண்கள் அந்த மாதிரியாக பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நான் ரட்சித்த, என்னை ஏற்றுக்கொண்ட, என்னை பின்பற்றுகிற, என்னை ஆராதிக்கிற மகன் தன்னுடைய வாழ்க்கையிலே உத்தமமாக இருக்கிறாரா என்று தேவன் பார்த்துக் கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆவியிலே உத்தமம், நம்முடைய இதயத்திலே உத்தமம், நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மாதிரியாக உத்தமமாக நாம் ஜீவிக்க வேண்டும். அதான் தெய்வ பயம். எனவே யோபு அமிதமாக வாழ்ந்ததை ஆவியானவர் நமக்கு சாட்சியாக இருக்கிறார். அடுத்து இவருடைய வாழ்க்கையில கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனிதன் எவ்விதமாக இருப்பார் என்பதை நீங்கள் அந்த யோபு 31வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையில ஒரு தேவனுக்கு பயந்த மனிதன் என்ன செய்யறான்னு கேட்டால் நியாயமாக நடக்கிறான். அதுதான் அந்த வாக்கியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது.
இங்க 13வது வசனத்திலிருந்து 15 வரைக்கும், என் வேலைக்காரரானாலும் என் வேலைக்காரியானாலும் என்னுடைய வழக்காடும் போது அவர்கள் நியாயத்தை நான் என்ன செய்யவில்லை, அசட்டை பண்ணவில்லை என்று அவர் சொல்கிறார். தேவன் அதை விசாரிப்பார் என்று சொல்கிறதை அங்கே வேதத்திலே வாசிக்கிறோம். அப்ப யோபு கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் ஒரு நியாயமாக அவர்கள் வாழ்வார்கள். அவருடைய வாழ்க்கையில அநியாயம் இருக்காது. பைபிளை வாசிக்கிற வேளையில கர்த்தரை அறிந்திருக்கிறவருடைய வாழ்க்கையில் என்ன செய்யக்கூடாது என்று கேட்டால் அநியாயம் காணப்படக்கூடாது என்று வாசிக்கிறோம். இங்கே யோபு தன்னுடைய வேலைக்காரர்களுக்கு கூட அந்த வருமானத்திலே லாபத்திலே அவன் என்ன செய்தார் என்று கேட்டால் அவர்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாம் அந்த மாதிரியாக உண்மையாக கொடுத்திருக்கிறார். அப்ப நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் கூட கர்த்தருக்கு பயப்படுகிறது என்று சொன்னால் ஒரு நீதியான வாழ்க்கை நாம் அந்த மாதிரியாக வாழ வேண்டும். ஒரு நியாயமான வாழ்க்கை என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் வாழ வேண்டும். நியாயத்தை நிச்சயக்கூடாது என்று கேட்டால் அசட்டை பண்ணக்கூடாது. மற்றவரிடத்தில் நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் அந்த மாதிரியாக அநியாயம் காணப்படக்கூடாது என்பதை வேத திட்டமாக சொல்லுகிறது. பவுல் அந்த மாதிரியாக தீமோத்தேயுக்கு கூட சொல்லுகிற வேளையில, அங்கே தீமோத்தேயை பற்றி சொல்லுகிற வேளையில அந்த மாதிரியாக அந்த 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் என்று எண்ணுகிறேன். 2 தீமோத்தேயு 2வது அதிகாரத்தில் அவர் சொல்லுகிறார், 19வது வசனம், தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது, கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார் என்பதையும் கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகக்கிறவன் என்பது அதற்கு முத்திரையாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். கர்த்தர் தம்முடையவர்களை அறிவார். நம்ம எல்லாரும் நம்ம யாருன்னு ஆண்டவருக்கு தெரியும். அடுத்து அங்கே வாசிக்கிறோம், கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற கிறிஸ்துவனுடைய நாமத்தை சொல்லுகிற எவனும் என்று சொன்னா எல்லாரும் அடங்கியாச்சு. அநியாயத்தை விட்டு என்ன செய்ய வேண்டும், விலக வேண்டும். எனவே தேவனுக்கு பயப்படுகிற மனுஷன் அவருடைய வாழ்க்கையில அநியாயம் இருக்காது. எஜமான் வேலைக்காரன், முதலாளி தொழிலாளி என்கிறதான அந்த பாகுபாடு இல்லாதபடிக்கு அவன் நியாயமாக நடக்கிறான். அதோடு மாத்திரமல்ல, அந்த வாக்கியத்தில் அந்த 15வது வசனம் பாருங்களேன், யோபு 31:15, தாயின் கற்பத்திலே நீ உண்டு பண்ணினவர் அவனையும் உண்டு பண்ணினார் அல்லவோ, ஒரே விதமான கற்பத்தில் எங்களை உருவாக்கினார் என்று வாசம். அப்போ முதலாளி தொழிலாளியாக இருந்தாலும் இவர்கள் யார் என்று கேட்டால் சமமானவர்கள். ஒரே விதமான கற்பத்திலே தேவன் என்ன செய்தார், எங்களை உருவாக்கினார். நியாயமா நடக்கிறது மாத்திரமல்ல, எந்த விதமான வித்தியாசம், எந்த விதமான பாகுபாடு இல்லாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும், சமமானவர்களாக நாம் நினைக்க வேண்டும். சபையில படித்தவர் படிக்காதவர், இவர் நம்ம ஜாதிக்காரர், இவர் நம்ம ஊருக்காரரு என்கிறதான நிலைமையில அந்த மாதிரியாக வித்தியாசம் காட்டக்கூடாது. அதே போல தொழிலாளி முதலாளி, எஜமான் வேலைக்காரன் என்கிறதான அந்த நிலைப்பாடு இல்லாதபடிக்கு நாம் எல்லாரும் சமமானவர்கள். தெய்வத்துக்கு பயப்படுகிறவர்கள் எல்லாரையும் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் சமமாக மதிக்கக்கூடியவர்களாக, அவர்களை எண்ணக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று வாசிக்கிறோம். அவர் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டாங்க கேட்டீங்கன்னா, அதிகார துஷ்பிரயோகம் செய்ய மாட்டார்கள். வேதத்தில் நம்ம வாசிக்கிற வேளையில நெகேமியாவை பற்றி ஒரு வார்த்தை படிக்கிறோம் பாருங்க. நெகேமியாவுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனத்துல ஆவியானவர் விதமாக எழுதி வைத்திருக்கிறார். நெகேமியாவுடைய புத்தகம் 5வது அதிகாரம் 15வது வசனம், எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாய் இருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சரசமும் வாங்கினதும் அல்லாமல் 40 சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள். அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேலே அதிகாரம் செலுத்தினார்கள். நானோ, பிரித்து சொல்கிறார், நானோ தேவனுக்கு பயந்ததினாலே இப்படி செய்யவில்லை. நெகேமியாவுக்கு முன்னால் இருந்த அதிபதிகள் அவர்கள் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணி அநேகரிடத்தில் அநியாயமாக என்ன செய்தார்கள் என்று கேட்டால் பொருட்களை எல்லாம் வாங்கினார்கள். ஆனால் நான் என்ன செய்தேன் கேட்டீங்கன்னா, அந்த மாதிரி எல்லாம் செய்யணும். நியாயமாக ஒரு சம்பளம் போகும். வேலைக்காரன் அந்த மாதிரியாக அதிபதி என்கிற நிலையில் இல்லாதபடிக்கு அவர்களுடைய சகசமாக சமமாக என்ன செய்தேன், அந்த மாதிரியாக பழகினேன் என்றெல்லாம் அவர் சொல்லுது. காரணம் என்ன கேட்டால், நானும் தேவனுக்கு பயந்ததுனாலே. அப்ப நம்மளும் தேவனுக்கு பயந்து குடும்பத்தில் மாமியார் தான் பெரியாரு, அது மாதிரி மனைவி நான் தான் பெரியாரு, அது மாதிரி கணவர் நான் தான் பெரியாரு, அது குடும்பத்தில் நான் தான் மூத்தவன் என்கிறதான இன்னொரு சிந்தனை இல்லாதபடிக்கு நாம் சமமான நிலைமையில ஒரே கற்பத்திலிருந்து வெளிவந்தவர்கள், ஒரே தகவலுடைய பிள்ளைகள், ஒரே பல்லவராஜ்யத்துடைய பிரஜைகள் என்கிறதான அந்த எண்ணத்துல, அந்த சிந்தனையில
நம்ம சபையின் குடும்பத்தில் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் செயல்பட வேண்டும். அதான் தேவனுக்கு பயப்படுது. யோபு அதை சொல்லுகிறதை நீங்கள் அந்த வாக்கியங்களை வாசித்து தியானிங்கள். அடுத்து அவர் என்ன சொல்லுகிறார் என்று கேட்டால், தேவனுக்கு பயந்த ஒரு மனிதன் அந்த யோபு 31வது அதிகாரம் 16வது வசனத்திலிருந்து 23வது வசனம் வரைக்கும் வாசிக்கிற வேளையில அவன் எளியவர்களுக்கு அல்லது விதவைகளுக்கு தாய் தகப்பன் இல்லாத இவர்கள் எல்லாம் என்ன செய்தார் என்று கேட்டால் ஆதரித்தார் என்று வாசித்தார். திக்கற்றவர்கள் எல்லாருக்கும் என்ன செய்தார் என்று கேட்டால் உணவளித்து அந்த மாதிரியாக ஆதரித்து வந்ததாக அவர் சொல்கிறதை எங்கள் தேவனுடைய வசனத்தில் நாம் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை. அதை எதனால செய்தார்னு கேட்டீங்கன்னா தனக்கு பேர் வரணுங்கிறதுக்காக, நான் தேவனுக்கு பயந்ததுனால இது மாதிரியான காரியங்களை செய்கிறதாக இங்கே சொல்கிறதை நாம் தேவனுடைய வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையில கூட ஆண்டவருக்கு பயந்து என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டால் மற்றவர்களுக்கு நன்மை செய்யணும். நீங்கள் வீட்டில் போய் 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் அந்த 12-13 வாசிக்கிற வேளையில உபதியா நான் கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன் என்று தன்னை பற்றி சொல்கிறார். அதனால அவர் என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா, இயேசுவில் அந்த ஆகாப்புடைய அந்த கொடுங்கோடு அரசாட்சி காலத்துல 50 பேரா 100 பேர் அவர் என்ன செய்தார் என்று கேட்டால் பராமரித்து வந்ததாக அவரை பற்றிதான அந்த வரலாறு சொல்கிறது. அதோடு மாத்திரமல்ல, நெகேமியாவை கூட நம்ம வேதத்தில் வாசித்த வேளையில மறுபடியும் அதே நெகேமியா 5ஆம் அதிகாரம் கீழே நம்ம வாசிக்கிற வேளையில அந்த 17-18 வசனத்திலே வாசிக்கிற வேளையில அவர் கர்த்தருக்கு பயந்ததுனால மற்றவரிடத்தில் அநியாயமா வாங்காம இருந்ததோடு மாத்திரமல்ல, அவர் என்ன செய்தார் என்று கேட்டார் மற்றவர்களுக்கெல்லாம் உணவளித்ததாக சொல்லுகிறதை நாம் அந்த வேத வாக்கியத்திலே படிக்கிறோம். பாருங்க, 5ஆம் அதிகாரம் அந்த 17-18 வாசிக்கிற வேளையில அவர் 150 பேருக்கு என்ன செய்தார் என்று கேட்டார், அவர்கள் என்ன செய்தார்கள், என் பந்தியிலே சாப்பிட்டார்கள். 17ஆம் வசனம் எல்லாம் வாசிக்க, என் பந்தியிலே 17ஆம் வசனம், என் பந்தியிலே சாப்பிட்டார். ஒரு அதிபதியோடு கூட சேர்ந்து யூதரான மூப்பரும் புரஜாதிகளுமாக சேர்ந்து 150 பேர் சாப்பிட்டார்கள். நாள் ஒன்றுக்கு என்ன செய்தது, ஒரு காளை, அடுத்து ஆவியானவர் இருக்கிறார், முதல் தரமான 6 ஆடுகள் அங்கே சமைக்கப்பட்டது என்று வாசிக்கிறோம். கீழே மற்றவர்கள் வாங்கின அந்த படியெல்லாம் கூட என்ன செய்யல, நான் வாங்கல. காரணம் கேட்டீங்கன்னா 15ஆவது வசனம், நானும் தேவனுக்கு பயந்திருந்தேன். இப்ப தேவனுக்கு பயந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக உபசரிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அங்கே வாசிக்கிறோம். இன்றைக்கு ஊழியம் என்கிற பேரில் அநேகர் என்ன செய்கிறார்கள், ஏழைகளையும் எளியவர்களையும் வஞ்சித்து காணமா அந்த மாதிரி காணிக்கை வாங்கி அந்த மாதிரியாக கோபுரமும் வீடும் பங்களாவும் காரணம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கு இருந்தவர்கள் தெய்வ பயமுள்ளவர்களாக இருந்தபடினாலே கர்த்தர் தங்கள் கொடுத்ததான அந்த சாக்கியத்தை வைத்து அவர்கள் எவ்விதமாக நடந்திருக்கிறார்கள் என்பதை பற்றி நாம் அதே போல புதிய ஏற்பாட்டில் அந்த கொர்நேலியை பற்றி கூட நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த கொர்நேலியார் 100 பேருக்கு அதிபதி. அவனை பற்றி ஆவியானவர் எழுதியிருக்கிற வேளையில அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனம் அடுத்து 31ஆம் வசனத்தெல்லாம் நீங்கள் வாசிக்கிற வேளையில அவன் தேவனுக்கு பயந்தவனும் மிகுந்த தர்மம் செய்கிறவனுமாக இருந்தான் என்று எழுதி. இப்ப தேவனுக்கு பயந்த நெகேமியா, தேவனுக்கு பயந்த உபதியா, தேவனுக்கு பயந்ததான கொர்நேலி, இவரெல்லாம் என்ன செய்திருக்கார் என்று கேட்டார், தங்களுடைய சொத்துக்களை தாங்களே அனுபவிக்க வேண்டும் அல்லது தங்களுடைய பின் சந்ததிக்கு வைத்து போக வேண்டும் என்கிற நிலைமைகள் இல்லாதபடி அவர் என்ன செய்திருக்கிறார் கேட்டால் தாராள மனப்பான்மையோடு கூட மற்றவர்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள், உதவி செய்திருக்கிறார்கள் என்பதை நாம் தேவனுடைய வசனத்தை வாசிக்கிறோம். அடுத்து கர்த்தருக்கு பயந்தவர்கள் எப்படி இருப்பார்கள் என்று கேட்டால் தங்களுக்கு இருக்கிறதான பொன் வெள்ளி அல்லது உலக பிரகாரமான சொத்துக்கள் மேல அவங்க நம்பிக்கை வைக்க மாட்டாங்க. அதை நீங்க அதே யோபு 31ஆம் அதிகாரம் 24 இருந்து 28 வரைக்கும் நீங்க அதை தியானிக்கிற வேளையில நான் பொன்னின் மேலே என்னுடைய நம்பிக்கை வைத்து 24ஆம் வசனம், நான் பொன்னின் மேலே என் நம்பிக்கை வைத்து தங்கத்தை பார்த்து நீ என் ஆதரவு என்று சொன்னதும் என்று கீழே நீங்க 28 வரைக்கும் அதை வாசி தியானம் பண்ணுங்க. அப்ப கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் ஒரு நாளும் பொன்னின் மேலே நம்பிக்கை வைக்க மாட்டார், தங்களுடைய சொத்துக்கள் மேலே அவர்கள் நம்பிக்கை வைக்க மாட்டார்கள். நீங்க அதெல்லாம் வீட்டில் நல்லா படிங்க. பொன்னின் மேலே நம்பிக்கை வைத்து அடுத்து தங்கத்தை பார்த்து நீதான் என்னுடைய ஆதரவு என்றெல்லாம் சொல்ல மாட்டார். அப்ப தெய்வத்துக்கு பயந்தவர்களுக்கு உலகப்பிரகாரமாக எவ்வளவு பணம் சொத்து இதெல்லாம் இருந்தாலும் இவருடைய நம்பிக்கை யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவர் தான். இந்த அழிந்து போகிறதான இந்த சொத்துக்கள் அவருடைய வாழ்க்கையுடைய நம்பிக்கை கிடையாது. அதைதான் இந்த வேத பகுதி சொல்லுது. அப்ப கர்த்தரை நம்புகிற, கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன்
ஆண்டவர் உலக பிரகாரமான அநேக சொத்துக்கள் ஏதுக்கள் கொடுத்திருந்தாலும் இது என்னுடைய நம்பிக்கை கிடையாது. நான் தேவனை தான் நம்பியிருக்கிறேன். உலகத்தில் இருக்கிறவைகள் எல்லாம் மாறி போகக்கூடியவர்கள், தேவன் அந்த மாதிரியாக மாறாதவர் என்கிறதான அந்த நம்பிக்கை இவருடைய வாழ்க்கையில இருந்தது. பைபிள் வாசிக்கிற வழியில நீரே என்னுடைய நம்பிக்கை என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய வாழ்க்கையுடைய நம்பிக்கை ஆண்டவர். இது நல்ல எடுத்துக்காட்டு பாருங்க. யோபுடைய வாழ்க்கையில 10 பிள்ளையும் போச்சு, சொத்துக்கள் எல்லாம் போச்சு. ஆனா யோபு அது மேல நம்பிக்கை வச்சிருந்தாரா? அழுதுருப்பாரு, கண்ணீர் விட்டுருப்பாரு, ஏன் ஆண்டவர் இப்படி எல்லாம் செஞ்சாரு, ஏன் இதெல்லாம் போச்சு அப்படின்னு அவர் நினைச்சிருப்பார். ஆனா யோபுக்கு அதெல்லாம் நம்பிக்கை இல்லை. அதனாலதான் யோபு 13:15 வாசிக்கிறோம், அவர் என்னை கொன்று போட்டாலும் என்ன செய்வேன், அவருடைய பேரில் நம்பிக்கை. இப்ப யோபுடைய நம்பிக்கை பிள்ளைகள் அல்ல, சொத்துக்கள் அல்ல, மிருக ஜீவங்கள் அல்ல, தேவன் தான் தன்னுடைய நம்பிக்கையா இருந்தார். அதனால அவர் என்ன செய்கிறார், அவர் என்னை கொன்று போட்டார் அப்படின்னு சொன்னா ஆண்டவர் சாகடிக்கிறவர் கிடையாது. ஒருவேளை மரணமே நேரிட்டாலும் கூட நான் தேவன் மேல இருக்கிறதான அந்த நம்பிக்கை என்ன செய்ய மாட்டேன், விட்டு விலக மாட்டேன். என்னுடைய உத்தமத்தில் நான் என்ன செய்வேன், உறுதியாக இருப்பேன் என்று அவர் நினைத்திருந்ததை அங்கே நான் பார்க்கிறேன். அப்ப ஆண்டவருக்கு பயந்தவர்கள் என்ன செய்வார்கள் என்று கேட்டால் தேவனை நம்புவார்கள். உலகத்தில் நமக்கு படிப்பு, சொத்து இதெல்லாம் இருக்கிறது ஒன்றும் தப்பு கிடையாது. ஆனால் அது நம்முடைய நம்பிக்கையாக இருக்கக்கூடாது. ஆண்டவர் தான் நம்முடைய நம்பிக்கை. 1 Corinthians 6 17 வசனம் கூட நம்ம எல்லாரும் மனப்பாடம் பண்ண வேண்டிய ஒரு வசனம். நமக்கு உலகத்தில் இருக்கிற இந்த நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல சொத்து இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாக இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வைக்காமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல என்ன செய்ய வேண்டும், நம்பிக்கை வைக்கணும். எது மேல நம்பிக்கை வைக்கக்கூடாது, எது மேல நம்பிக்கை வைக்கணும் என்று பைபிள் சொல்லுது. இந்த வேத வசனமெல்லாம் நம்ம எழுதி இருக்கிறோம். அன்றைய என்னுடைய மறுநாள் வரைக்கும் எனக்கு பிள்ளைகள் இருந்தாலும், அமெரிக்காவில், அரபு நாட்டில், ஆஸ்திரேலியாவில் வேலை பார்த்தாலும் நீதான் என்னுடைய நம்பிக்கை. உலக பிரகாரமாக எனக்கு அநேக விதமான சொத்துக்கள் இந்த பூமியில் இருந்தாலும் நீதான் என்னுடைய நம்பிக்கை. தெய்வ பயமுள்ளவர்கள் அதைத்தான் சொல்லுவார்கள். எனவே யோபுடைய வாழ்க்கையில தங்கத்தை பார்த்து, பொண்ணை பார்த்து என்னுடைய ஆதரவை, என்னுடைய நம்பிக்கை என்று சொல்லவில்லை. அவர் கர்த்தரைத்தான் தன்னுடைய வாழ்க்கையிலேயே நம்பிக்கையாக கொண்டிருக்கிறார். அதோடு மாத்திரமல்ல, கர்த்தரை நம்புகிறவர்கள் என்ன செய்கிறார் என்று கேட்டால் தன்னுடைய விரோதிகளுக்கு கூட அந்த மாதிரியாக தீமை நேரிடக்கூடாது. அப்படி தீமை நேரிட்டாலும் கூட அவர் என்ன செய்ய மாட்டார்கள் என்று கேட்டால் சந்தோஷப்பட மாட்டார்கள். அதை நீங்கள் அதே யோபு 31 29 வசனம் 30 வசனத்தையும் வாசிக்கிற வழியில, என் பகைஞருடைய ஆபத்திலே நான் மகிழ்ந்து பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது கலிகி இருந்தோனும் அவன் ஜீவனுக்கு சாபத்தை கொடுக்கும்படி விரும்பி வாயினால் பாவம் செய்ய நான் இடம் கொடுக்கவில்லை என்று வாசிக்கிறேன். என் பகைஞருடைய ஆபத்திலே மகிழ்ந்து. இன்றைக்கு குடும்பத்தில் அது மாதிரியாக பிரச்சனைகள் வருகிற சமயத்தில் என்ன செய்கிறார்கள், அந்த மாதிரி மாமியாருக்கு வியாதி இருந்தால், ஆமா அவனுக்கு வந்துச்சு வியாதி, என்னெல்லாம் எவ்வளவு இதா பேசினேன், ஆகையினால அவனுக்கு வந்தது சரிதான், ஆண்டவர் இந்த மாதிரியாக அனுமதித்தார் என்கிற நிலையில். அதே போல சபையில நீ எனக்கு விரோதமாக செயல்பட்டாய், ஆகினால உனக்கு வந்தது சரிதான் என்று சொல்றது. சந்தோஷப்படுறது. என் பகைஞருடைய ஆபத்திலே நான் மகிழவில்லை, பொல்லாப்பு அவனுக்கு நேரிட்ட போது நான் அந்த மாதிரியாக களி கூறவில்லை என்று நான் வேதிலே நான் வாசிக்கிறேன். ஆகையினால மற்றவர்களுக்கு சில ஆபத்து அல்லது பொல்லாப்பு நம்மை விரோதிக்கிறவர்களுக்கு வருகிற வேளையில ஆண்டவர் தண்டித்தார், ஆண்டவர் பலன் கொடுத்தார், ஆகையினால இவனுக்கு இதெல்லாம் வேணும், இன்னும் இதுக்கு மேல வரும் என்று தெய்வ பயமுள்ள மனிதர்கள் ஒரு நாளும் சொல்ல மாட்டார்கள். அதான் இந்த வசனத்தில் படிக்கிறோம். 9 வசனத்தில், வாயினால் பாவம் செய்ய நான் என்ன செய்யவில்லை, இடம் கொடுக்கவில்லை. இன்றைக்கு தெய்வ பயமுள்ளாதபடினெல்லாம் வாயினால அவதூறாக பேசுகிறோம், வாயினால அநேகர் என்ன செய்கிறோம், அவமானமாக பேசுகிறோம். இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டால் தெய்வ பயம். எனவே யோபு தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று ஆவியானவர் எழுதியிருக்கிறார். காரணம் என்னவென்று கேட்டால், ஒரு தெய்வ பயமுள்ள மனிதன் தேவனை கனப்படுத்த வேண்டும் என்கிறதான அந்த வாஞ்சியோடு கூட அவர் வாழ்ந்திருக்கிறதை அங்கே நாம் வாசிக்கிறோம். எனவே நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலும் யோபுவை போல ஒரு தெய்வ பயமுள்ளவர்களாக நாம் ஜீவிக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில தெய்வத்துக்கு பிரியமில்லாத அந்த வீழ்ச்சி தவறுகள்லாம் வருகிற வேளையில அந்த பாவத்தை என்ன செய்ய வேண்டும், பாவமாக ஒத்துக்கொள்ள வேண்டும். அதே 31 33 வசனத்தில் யோபு சொல்கிறதை பாருங்கள். நான் ஆதாமை போல என் மீறுதல்களை மூடி என்னுடைய அக்கிரமத்தை என்னுடைய மடியிலே ஒழித்து வைத்தேனோ என்று கேட்கிறார்.
அக்கிரமத்தை அந்த முறையாக இன்றைக்கு அநேகர் ஒழித்து வைக்கிறார்கள். எனவே பாவத்தை பாவமாக ஒத்துக்கொண்டு ஆண்டவருக்கு முன்னாக தன்னை தாழ்த்தி அந்த முறையாக யோபு வாழ்ந்தார். தேவனுக்கு பயந்து பொல்லாப்பு உலகிறவருடைய வாழ்க்கையில் என்னங்க 10 பிள்ளைங்க போச்சு, சாத்தானுக்கு அனுமதிச்சு 10 பிள்ளைங்க போச்சு, சொத்தும் போச்சு, என்ன பிரயோஜனம்? யோபு அனாதையாசத்துக்கு போயிட்டார் அப்படின்னு எழுதுறீங்க. 42வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். 3வது அதிகாரத்தில் இருந்ததை காட்டிலும் யோபுக்கு என்ன செய்தது? இரட்டிப்பான அந்த செல்வாக்குகள் எல்லாம் அவருக்கு கிடைத்தது. அதனால தெய்வ பயம் வேஸ்ட் கிடையாது. சாத்தானுடைய அனுமதியினால்தான் சொத்துக்களும் பிள்ளைகளும் அழிந்ததை தவிர ஆண்டவர் செய்யல. ஆனாலும் கர்த்தருக்கு பயந்தவர்களை தேவன் என்ன செய்தார் கேட்டால் கனப்படுத்தினார். அதுதான் 42வது அதிகாரம் சொல்கிறதான வரலாறு. அவையினால நம்ம ஆண்டவருக்கு பயப்படுகிறதுனாலே நாம் நம்முடைய சந்ததி ஒரு நாள் வீணா போக மாட்டோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அது சுத்தமும் இன்றைக்கு நிலைத்திருக்கக்கூடியது. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். தெய்வ ஆசீர்வாதத்துக்கு அடிப்படை காரணம் கர்த்தருக்கு பயப்பட வேண்டும், தெய்வத்துக்கு பயப்பட வேண்டும். எனவே யோபுக்கு தேவன் மறுபடியும் 10 பிள்ளைகளை கொடுத்தார். அந்த யோபனுடைய பிள்ளைகளை பற்றி நம்ம படிக்கிற வேளையில நீங்க அந்த 42:15 வாசிக்கிற வேளையில தேசத்தில எங்கும் யோபனுடைய குமாரத்திகளை போல சௌந்தரியமான பெண்கள் காணப்படும். அந்த ஊத்ஸ் தேசத்துல யோபுக்கு 2வது பிறந்த இந்த பிள்ளைகளை போல குமாரத்திகளை போல சௌந்தரியமான பிள்ளைகள் இல்லை என்று வேதத்தை வாசிக்கிறோம். இன்னைக்கு டாக்டர்கிட்ட போகிற வேலையில உங்களுக்கு சுகர் இருக்குதா, உங்க தாத்தாவுக்கு இருக்குதா, உங்க அப்பாவுக்கு இருக்குதா, உங்க அம்மாவுக்கு இருக்குதா அப்படிலாம் கேட்கிறாங்க. ஆனால் யோபு அவருக்கு தலை உச்சத்தலைக்கு உள்ளங்கால் வரைக்கும் வியாதி இருந்துச்சு. ஆனா அதுக்கு பிறகு அவருக்கு பிறந்த பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப வியாதி உள்ளவர்களாக பிறந்தாங்கன்னு பைபிள். இந்த பிள்ளைகளை போல அளவுள்ள பிள்ளைகள் யாருமே இல்லை என்று ஆவியானவர் எழுதியிருக்கிறார். ஒரே வாழ்க்கை கொஞ்ச கால வாழ்க்கை. உண்மையற்ற காரியங்களுக்கு மனிதர்களோட வைராக்கியமா வாழலாம். நம்ம அழியாத மாறாத ஆண்டவருக்காக சத்தியத்துக்காக நம்ம வாழணும். நம்ம ஆண்டவர் ரட்சித்ததற்கு பிறகு எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாது என்பதற்கு நம்முடைய கையில வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார். நம்ம இன்னைக்கு புதுசா பைபிள் எடுத்துட்டு ஆண்டவரை பின்பற்றல. நமக்கு முன்பாக வாழ்ந்த மேகம் போன்ற திரளான சாட்சிகள் நமக்கு முன்னால இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் வாழக்கூடுமானால், அவர்கள் எல்லாம் வாழ்வதற்கு தேவன் உதவி செய்வது சத்தியமானால் நீங்கள் நானும் வாழ்வதற்கு அருள் புரிவார். எனவே நாம் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில கர்த்தருக்கு பயந்து அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக அநேகருக்கு ஆசீர்வாதமாக ஜீவிக்கிறதுக்கான வகையில கர்த்தர் இந்த தெய்வீக வசனங்களை ஆசீர்வதித்து நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவாராக. ஆமென்.